வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் போப் ஜான் பால் 2ஆம் கல்வியியல் கல்லூரி மற்றும் வெள்ளியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து நடத்திய டெங்கு விழிப்புணர்வு பேரணியில் வெள்ளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலைய முதன்மை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை, மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குநர் டாக்டர் முருகன் மற்றும் கல்லூரி முதல்வர் டாக்டர் அலெக்சாண்டர் இவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மையக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தல் தொடர்பான முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார். மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வம், தீபாய்ந்தன், ரிச்சர்ட் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர்கள் ரத்னவேல், ஜெயக்குமார், சரவணன், மாநில செய்தி தொடர்பாளர்கள் அருள்முருகன் மற்றும் செல்வராஜ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் அண்மையில் கொசு தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் நலனை முன்னிட்டு கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி நகராட்சி சுகாதாரத்துறை மூலம் இன்று அதிகாலை மூலப்பகுதிகள், குறுகிய தெருக்கள், குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் மஸ்கிட்டோ புகை மருந்து பணி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இன்று பெரியபள்ளி மற்றும் இருதய ஆண்டவர் ஆலயம் முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வம்பக்கீரபாளையம், ஆட்டுப்பட்டி, திபுராயன்பேட்டை, ராசுடையார் தோட்டம், நேதாஜி நகர் பகுதிகளில் சிறப்பு மருந்து தெளிப்பு நாளை முதல் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தெரிவித்தார். கொசு பிரச்சினையால் பொதுமக்கள் சுகாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தொடர்ந்து கண்காணிப்பு செய்து தேவையான இடங்களிலும் மருந்து தெளிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று நகராட்சி அதிகாரியிடம் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை பொதுமக்கள் பாராட்டி கொசு உற்பத்தியை தவிர்க்க வீட்டு வளாகங்களில் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் கவனிக்குமாறும் சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உடன் தொகுதி துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ், சகோதரர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மையக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தல் தொடர்பான முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார். மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம், எக்ஸ்-எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, முன்னாள் அமைச்சர் ஏ.கே. சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், செல்வம், தீபாய்ந்தன், ரிச்சர்ட் ஜான்குமார், ராஜசேகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர்கள் ரத்னவேல், ஜெயக்குமார், சரவணன், மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். அடுத்ததாக நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி தலைவர்கள், அனைத்து தொகுதிகளின் BLA-1 பொறுப்பாளர்கள், மாநில அணித் தலைவர்கள் மற்றும் பிரிவு அமைப்பாளர்களும் கலந்து கொண்டு தங்களது பகுப்பாய்வுகளை முன்வைத்தனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் முன்னேற்றம், தொகுதி தலைவர்களின் தேர்தல் பணித்திட்டம், அணிகளின் பிரிவு ரீதியான செயல்பாடுகள், மத்திய மற்றும் மாநில அரசின் பயனாளர்களை நேரடியாக சந்தித்து தகவல் பகிர்வு செய்யும் நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து விரிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை அமைக்க வரும் 6 மாதங்கள் முழு நேர கட்சி பணியில் ஈடுபட வேண்டுமென தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இந்த முக்கிய கூட்டத்தினை அகிலன், ஜெயலட்சுமி, தேர்தல் துறை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறன், வேல்முருகன், நாகேஸ்வரன் ஆகியோர் ஒருங்கிணைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்.
திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் தமிழக துணை முதலமைச்சருமான இளைஞர்களின் எழுச்சி நாயகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதை முன்னிறுத்தி கடலூர் மாநகர திமுக சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடும் விதமாக கடலூர் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மாலை 4 மணியளவில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை கடலூர் மாநகர திமுக செயலாளர் KS ராஜா தலைமையில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா முன்னிலையில் வழங்கினார்கள். இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாலாஜி, தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திக் மற்றும் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலை தொடர்ந்து மோசமான வானிலை நிலவுவதை அறிவிக்கும் பொருட்டு காரைக்கால் துறைமுகத்தில் 4ஆம் எண்ணும் புதுச்சேரி துறைமுகத்தில் 2ஆம் எண் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு நவம்பர் 29ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை மழை பாதிப்பினால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அரசு துறைகள் ஒன்றிணைக்கப்பட்டு மழை தீவிரமடையும் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளவும், தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புயல் மற்றும் கனமழை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் வெள்ளியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு செயற்பொறியாளர் மனோகர், இளநிலை பொறியாளர்கள் தீனதயாளன், அருண், கார்த்திக், நீர்ப்பாசன கோட்ட இளநிலை பொறியாளர்கள் ஷியாம், பிரதீப், குடிநீர் பிரிவு திருவேங்கடம், மின்துறை உதவி பொறியாளர் சந்திரமோகன், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் புயல் மழை வெள்ளம் ஏற்படும் பொழுது மக்களுக்கு தரமான குடிநீர் வழங்குவதற்கு அனைத்து குடிநீர் ஊந்து நிலையங்களிலும் ஜெனரேட்டர் தயார் நிலையிலும் அதற்கு தேவையான டீசல் இருப்பும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மின்கம்பங்கள், மின் வயர்கள் அறுந்து விழுந்தால் போர்க்கால அடிப்படையில் சரி செய்து பாதுகாப்பான முறையில் மின்சாரம் வழங்க வேண்டும். மழைநீர் வீடுகளுக்குள் புகாதவாறும் சாலைகளில் தேங்காதவாறும் இருக்க ஆங்காங்கே நீர் இறைக்கும் மின் மோட்டார்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை கண்டறிந்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் உரிய நடவடிக்கை எடுப்பது. நீர்ப்பாசன கோட்டம் மூலம் உசுட்டேரியிலிருந்து வெள்ளியனூர் வழியாக செல்லும் ஆத்து வாய்க்கால், கருப்பட்டி வாய்க்கால், மாதாக்கோவில் வாய்க்கால், பள்ள வாய்க்கால், பாலாஜி நகர் வாய்க்கால், தண்டுக்கரை வாய்க்கால் உள்ளிட்ட வாய்க்கால்களை தொடர்ந்து கண்காணித்து பாதுகாப்பாக தண்ணீர் வெளியேறுவதை உறுதி செய்ய வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்ளூர் சாலைகளில் மரம் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். பகுதி வாரியாக JCB இயந்திரங்களுடன் அதிகாரிகளின் கூட்டுக்குழுவினர் தயார் நிலையில் இருக்கவும், கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி பிள்ளையார் தோட்டம் காமராஜர் சாலையில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று முன்தினம் துவங்கியது. இதில் காலை மங்கள இசை, விநாயகர் பூஜை, கலச பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் செய்து பூர்ணாகுதி நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் நிகழ்ச்சிகளுடன் புண்ணியாகவாசனம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, ஆங்குரார்ப்பணம், ரக்ஷா பந்தனம், கும்ப அலங்காரம் செய்து முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா ஹோமம், சதுர்வேத பாராயணம் நடைபெற்று தீப ஆராதனைகளுடன் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காலை கோபூஜை, வேத வாரண்யம், நாடி சந்தானம், தத்வார்ச்சனை, நாமகரணம், 2ஆம் கால யாக பூஜைகளுடன் மகா பூர்ணகுதி நடைபெற்று கடம்புறப்பாடுடன் யாத்திரதனம் நடைபெற்று விமான அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ புட்லாய் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீராட்டுடன் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாலை அம்மனின் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். Oh!
கடலூர் அருகே இந்து முஸ்லிம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் அடுத்துள்ள பெரியப்பட்ட கிராமத்தில் உள்ள ஆலோடி சாஹிப் தர்காவில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் சந்தனக்கூடு திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சந்தனக்கூடு திருவிழாவிற்காக கொடியேற்று விழா கடந்த நவம்பர் 21ஆம் தேதி தொடங்கியது. நேற்று இரவு உலக நன்மை வேண்டி சிறப்பு தொழுகையும், வெள்ளிக்கிழமை அதிகாலை உரூஸ் என்னும் சந்தனம் பூசும் சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. பெரியப்பட்டு ஆலோடி சாஹிப் நிர்வாகி அஸ்லாம், ரஃபி, உமர் கான், காசிம் கான், அப்துல் கனி மற்றும் பெரியப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ 3 மதத்தினரும் ஒன்றிணைந்து இந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சியினை நடத்தினர். மன அமைதி தரக்கூடிய இந்த தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வரகாத்துஹு. கடலூர் மாவட்டத்தில் பெரியப்பட்டு ஆலோடி சாப் தர்கா பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த ஆலோடி சாப் தர்காவிற்கு பல்வேறு மதத்தினரும் வழிபட வருகிறார் என்பதை விட தங்களுடைய கோரிக்கைகளை இவர்கள் முன் வைக்க வருகிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஜமாத்துல் ஆஹிர் மாதம் பிறை 7இல் சந்தனக்கூடு திருவிழா நடைபெறும். அந்த சந்தனக்கூடு திருவிழாவுக்கு ஜாதி மத இனம் வேறுபாடு இன்றி சகல மதத்தினரும் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலிமார்கள் முன் வைக்கின்றார்கள். அது நிறைவேறும் பட்சத்தில் அவர்களால் என்ன வேண்டுதல் செய்ய முடியுமோ அந்த வேண்டுதல்களை இந்த தர்காவிற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகத்தின் சார்பில் வரக்கூடிய மக்களுக்கு இந்த தொகை அந்த தொகை என்பதை போன்று எந்த ஒரு கட்டணமும் இங்கு வசூலிக்கப்படுவதில்லை. இது எங்களுடைய முன்னோர்கள் நடத்தி வந்தார்கள். இப்போது அவர்களுக்கு பின்பாக நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதே மாதிரி பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய கோரிக்கைகளை வைக்கின்றார்கள். அந்த கோரிக்கை என்பது இறைவன் அருளால் தீரும் வண்ணம் மேலும் கூட்டமாக வந்து இந்த வலிமார்களை ஜியாரத்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நேற்று நடந்த சந்தனக்கூடு விழாவில் ஜாதி மதமின்றி அத்தனை மதத்தினருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் மற்ற நபர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அவர்களும் வழிபட வருகின்றார்கள். அவர்களும் இந்த வலிமார்களில் தங்களுடைய கோரிக்கைகளை வைக்க வருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.